ஓம் சாந்தி 6-3-2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது இது உங்களுடைய வானப்பிரஸ்த நிலையாகும். ஏனென்றால் நீங்கள் சப்தத்திற்கு அப்பாற்பட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். எனவே நினைவில் இருந்து தூய்மையாக வேண்டும். கேள்வி: உயர்ந்த குறிக்கோளை சென்று சேர்வதற்கு எந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் வைக்க வேண்டும்? பதில்: கண்களின் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருங்கள். இது மிகவும் ஏமாற்றக்கூடியது. விகார பார்வை மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. எனவே கூடுமான வரை தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். சகோதரன் பார்வையின் பயிற்சி செய்யுங்கள். அதிகாலையில் எழுந்து தனிமையில் அமர்ந்து தனக்குத்தானே பேசிக்கொள்ளுங்கள். பகவானின் கட்டளை, இனிமையான குழந்தைகளே, காமம் என்ற மகா எதிரியிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதாகும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், ஞானத்தை புரிந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் இங்கு புரிந்து கொண்டவர்கள்தான் வர முடியும். இங்கு எந்த ஒரு மனிதனும் கற்பிப்பதும் இல்லை. இதை பகவான் கற்பிக்கிறார். பகவானுடைய அறிமுகமும் வேண்டும். தந்தை புள்ளியாக இருக்கிறார். தந்தையோ சதா தூய்மையானவர். மகிமை கூட ஞானக்கடல், சாந்தி கடல் என்று இருக்கிறது. அதாவது பகவானுடைய அறிமுகம் இல்லை, அவர் புள்ளியா இருக்கிறார் அப்படின்றது தெரிஞ்சுக்கல அப்படின்னா, அல்லது அவருடைய மகிமைகள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கல அப்படின்னா, இங்கே அமர்ந்து என்ன பிரயோஜனம்? என்னன்னு புரிஞ்சுப்பாங்க? அவர் தூய்மையானவர், ஞானக்கடல், சாந்தி கடல், இது புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ஞானம் கேட்கும் போது அவங்களால அதை உணர முடியும், அனுபவம் செய்ய முடியும். இதில் குழப்பம் அடைவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. முக்கியமான விஷயமே தூய்மையாகுவதாகும். தூய்மையாகுவதற்காக தான் பதித பாவனரை அழைக்கிறார்கள். ஆக அவசியம் தூய்மையாக வேண்டும் அல்லவா? தந்தை தூய்மையாக்க வருகிறார். ஆனால் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதாவது பாபா எவ்வளவு அழகா புரிய வச்சிட்டு இருக்கிறார். பதித பாவனா வாங்கன்னு கூப்பிட்டது நீங்க தான், வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு கூப்பிட்டது நீங்க தான். நான் வரும்போது உங்களை தூய்மையாக்குறேன். அப்போ கண்டிப்பா நீங்களும் தூய்மையாகணும். நான் தூய்மையாக்க வரேன் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுத்துறாங்க. மற்ற சத் சங்கங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வராது. ஏன்னா அங்கே தூய்மைக்கான விஷயம் எதுவுமே இல்லை. ஆகையால இதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். நான் வருவது கூட வானப்பிரஸ்த நிலையில்தான் என்று தந்தை கோருகிறார். உலகத்துல கூட வானப்பிரஸ்த நிலை அப்படின்னா அவங்க எல்லாத்துல இருந்து விடுபட்டு அடுத்த பிறவிக்கு ஏதாவது புண்ணியத்தை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாத்திரைகளுக்கு போவாங்க, ஆசிரமங்கள்ல போய் தங்குவாங்க, புண்ணிய காரியங்கள் செய்வாங்க. அது போல பாபா சொல்லிட்டு இருக்கிறார், நான் வந்திருக்கிறேனால வானப்பிரஸ்த நிலையில தான் வந்திருக்கிறேன். உலகத்துக்கே இப்ப வானப்பிரஸ்த நிலை தான் நடந்துட்டு இருக்கு. ஆகையில தூய்மையாகிறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றார். சப்தத்திற்கு அப்பாற்பட்டு செல்வதற்காக தந்தையை முழுமையாக நினைவு செய்து தூய்மையாக வேண்டும். தூய்மையாகுவதற்கான வழி ஒன்றே ஒன்றுதான். அதாவது ஆத்ம உணர்வுல இருக்கணும், தந்தையை நினைக்கணும், விகாரங்களை விடணும். அப்பதான் தூய்மையாக முடியும். இது ஒரு வழிதான். மற்றபடி அங்கே போய் கங்கையில குளிச்சோம், இங்க யாத்திரைக்கு போனோம், அந்த கோயிலுக்கு போனோம், இந்த யாகம் பண்ணோம்னா யாரும் தூய்மையாக முடியாது அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஒரு வழிதான். திரும்பி செல்ல வேண்டும் என்றால் அவசியம் தூய்மையாக வேண்டும். அனைவரும் தான் செல்ல வேண்டும். 2-4 பேர் மட்டுமல்ல, முழு தூய்மையற்ற உலகமும் மாற வேண்டி இருக்கிறது. இந்த நாடகத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. அதாவது நீங்க வீட்டுக்கு போகணும், இந்த துக்கத்திலிருந்து, அசாந்தியிலிருந்து, கஷ்டங்களிலிருந்தெல்லாம் விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா தூய்மையாகங்க அப்படின்னு முதல் சொல்லிட்டார். அதுக்கு அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் எல்லாரும் போக தான் வேண்டும். ஆப்ஷனே இல்லை.
ஏதோ 2 பேருக்காகவோ, 4 பேருக்காகவோ நான் வரல. இந்த முழு தூய்மையற்ற உலகமும் மாற வேண்டி இருக்கிறது. ஆகையால வேற ஆப்ஷன் இல்ல. திரும்பி போகத்தான் வேண்டும். ஆகையால தூய்மையாயிடுங்க அப்படின்றார். ஆனா இந்த நாடகத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. சிலர் ஆச்சரியப்படும் வகையில் நல்ல முறையில் அறிந்து கொண்டு ஞானம் எடுக்கிறார்கள். மற்றவர்களுக்கும் ஞானம் கொடுக்கிறார்கள். பிறகு அஹோ மாயா, அவர்களையும் கூட நீ உன் பக்கம் இழுத்து விடுகிறாய். இவை அனைத்தும் நாடகத்தின் விதியாக இருக்கிறது. இந்த நாடகத்தின் விதியை யாரும் மாற்ற முடியாது. எல்லையற்ற தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு எவ்வளவு செல்வம் கொடுத்துவிட்டு சென்றேன், எவ்வளவு தகுதியானவர்களாக ஆக்கியிருந்தேன், உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றினேன். இப்போது நாடகப்படி உங்களுடைய நிலைமை என்னவாக ஆகியிருக்கிறது? நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தீர்கள். இந்த எல்லையற்ற விஷயங்களை பற்றி இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒரு நாள் உலகம் அவசியம் அழியதான் போகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒரு கதை கூட இருக்கிறதல்லவா? தினமும் புலி வருது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் புலி வரவே இல்லை. பிறகு திடீரென்று ஒரு நாள் உண்மையில் புலி வந்துவிட்டது. நீங்கள் கூட மரணம் இதோ வந்துவிட்டது என்று சொல்கிறீர்கள். ஆனால் மனிதர்கள், இவர்கள் இதே போல் தினமும் சொல்கிறார்கள், விநாசம் ஆகவே இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் உலகம் அவசியம் அழியப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். முதலில் நாம் எஜமானர்களாக இருந்தோம், பிறகு ஏழையாகிவிட்டோம். இப்பொழுது மீண்டும் பாபாவின் வழிப்படி நடந்து எஜமானர் ஆகிறோம். நாம் ஸ்ரீமத் படி ஒவ்வொரு கல்பமும் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனவே அவசியம் தூய்மையாக வேண்டும். சிவ்பாபா இந்த பாரதத்தை சிவாலயமாக ஆக்குகிறார். எனவே குழந்தைகள்தான் முயற்சி செய்ய வேண்டும். இந்த எல்லையற்ற பாபா மிகவும் இனிமையான பாபா. ஒருவேளை இது அனைவருக்கும் தெரிய வந்து விட்டால் ஏராளமானோர் வந்து விடுவார்கள். பிறகு படிப்பது என்பது முடியாமல் போய்விடும். படிப்பிற்கோ தனிமை வேண்டும். அதாவது பாபா தனிப்பட்ட முறையில படிப்பு சொல்லி கொடுத்தார், பாலனை கொடுத்தார். அப்புறம் ஓம் சாந்தி பவன்ல கூட அது நடந்தது ரொம்ப நாள். அதுக்கப்புறம் கூட்டம் அதிகமாக ஆக அந்த குரூப்பை தனியா மேலே கூப்பிடுறது நிறுத்திட்டாங்க. ஆனா அப்ப என்ன பண்ணாங்கன்னா, வந்தவங்க எல்லாருமே கியூல பாபா முன்னாடி போயிட்டு திருஷ்டி வாங்கலாம், டோலி வாங்கலாம். எல்லாருக்கும் பாபா டோலி கொடுப்பார், திருஷ்டி கொடுப்பார், வர்தானமும் கொடுப்பார் ஒவ்வொருத்தருக்குமே. அப்புறம் கூட்டம் இன்னும் அதிகமாயிடுத்து. அப்போ வர்தானம் கொடுக்கல, திருஷ்டி மட்டும் கொடுத்தாரு, டோலியும் கட் ஆயிடுத்து. ஆனா எல்லாரும் போனாங்க, மேடைக்கு போயிட்டு திருஷ்டியை வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டும் முடிஞ்சது. ஸ்தூலத்துல கூட கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னா எத்தனை பேரை கவனிக்க முடியும்? நம்ம சென்டர்ஸ்ல கூட கொஞ்சம் பேர் வராங்கன்னா ஒவ்வொருத்தரையும் கவனிக்க முடியும். ஏன் வரல, ஏன் இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு எல்லாம் கேட்க முடியும், பேச முடியும், டைம் கொடுக்க முடியும். நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா எத்தனை பேருக்கு டைம் கொடுக்க முடியும்? அதனால இப்போ கூட்டம் வராது. இப்போவே கூட்டம் வந்துடுச்சுன்னா நீங்க படிக்க முடியாது அப்படின்றார். அதிகாலை எவ்வளவு அமைதியாக இருக்கிறது. நாம் நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கிறோம். நினைவு இன்றி பாவங்கள் எப்படி விநாசமாகும்? இந்த கவலை உங்களுக்கு இருக்கிறது. தந்தை முற்றிலும் சுலபமான விஷயங்களை புரிய வைக்கிறார். பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. தந்தையோ முற்றிலும் சாதாரணமானவர். ட்ரெஸ்ஸும் அதேதான், கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. சந்நியாசிகள் வீட்டை விட்டு சென்று காவி உடை அணிந்து கொள்கிறார்கள். இவருடையதோ அதே உடைதான். தந்தை பிரவேசம் ஆகியிருக்கிறார், அவ்வளவுதான். வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. எப்படி உலகத்தில் ஒரு தந்தை குழந்தைகளை அன்பாக பாலனை செய்கிறாரோ,
அதேபோல் இவரும் செய்கிறார். எந்த ஒரு அகங்காரத்தின் விஷயமும் இல்லை. முற்றிலும் சாதாரணமாக இருக்கிறார். மற்றபடி இருப்பதற்கு அல்லது தங்குவதற்கு வீடுகளை கட்ட வேண்டி இருக்கும். அதுவும் சாதாரணமாக இருக்கிறது. அதாவது ஏதோ ஆசிரமம் எங்கேயோ போயிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. உலகத்துல எப்படி ஒரு தந்தை குழந்தைகளை பாலனை செய்கிறாரோ அதே போல இவரும் செய்கிறாரு. சிவபாபா பிரம்மா மூலமா அந்த பாலனை, ஆன்மீக பாலனையை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ சன்னியாசிகள் வீட்டை விட்டு போனாங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸை மாற்றுவாங்க, காவி அணிவாங்க, அவங்களுடைய ஸ்டைல் எல்லாம் மாறிடும். தாடி வச்சிருப்பாங்க. அங்கே எப்போவுமே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. நம்முடையவங்க அப்பா அப்படின்லாம் வராது. ஏதோ ஒரு நல்ல பாவனையில் ஒரு மகானாத்மா குரு அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இங்கே பிரம்மா பாபா பாருங்க, ட்ரெஸ்ஸும் அதே தான், எந்த அகங்காரமும் இல்லை. ஆனால் வரவங்க தங்குறதுக்காக இங்கே பில்டிங்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதுவும் எப்படி இருக்கு, சாதாரணமாக இருக்கு அப்படின்றார். தந்தை படிப்பிக்கிறார், மேக்னெட்டாக இருக்கிறார். அதனால ஆத்மாக்கள் ஈர்க்கப்பட்டு நம்ம மதுபனுக்கு போறோம். குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைய வந்திருக்கிறீர்கள். வெளிநாடுகளில் பாருங்கள் என்னென்ன இருக்கிறது என்று. அதை ராவணனுடைய பகட்டு என்று சொல்லப்படுகிறது. நானும் ஒன்றும் குறைந்தவன் அல்ல என்று மாயை கூறுகிறது. அங்கே உங்களுக்கு வைர வைடூரியங்களால் ஆன அரண்மனைகள் இருக்கும். எல்லா பொருட்களும் தங்கத்தால் ஆனதாக இருக்கும். அங்கு 2 அல்லது 3 மாடிகள் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. நிலத்திற்காக செலவு செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது. எனவே குழந்தைகள் அதிகமான முயற்சி செய்ய வேண்டும். நாடகத்தின் அனுசாரம் கல்பத்தின் 3/4 பங்கு நீங்கள் சுகம் அடைகிறீர்கள். தந்தை இவ்வளவு சுகம் கொடுக்கிறார் என்றால் அவருடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இது கடைசி பிறவியாகும். இல்லறத்தில் இருந்து கொண்டே கடைசி பிறவியில் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். தந்தையின் நினைவினால்தான் பாவ கர்மங்கள் அழியும். ஜென்ம ஜென்மாந்தரத்தின் பாவங்கள் தலைமீது இருக்கிறது. அவசியம் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். தந்தை சர்வ சக்திவான், அத்தாரிட்டி ஆவார். அதனால அத்தாரிட்டியா சொல்றார், கடைசி பிறவி தூய்மையாகுங்க, என்னை நினைங்க, நான் சர்வ சக்திவான், என்னுடைய சக்தி உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக மாறிடுவீங்க அப்படின்னு. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தூய்மையாக இருக்க வேண்டும் என்று பகவான் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதை ஒருபோதும் மீறக்கூடாது. மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாப் தாதா இருவரின் பாலனைக்கு கைமாறாக தூய்மையாக ஆகி காட்ட வேண்டும். 2வது பாயிண்ட், நாடகத்தின் விதி மாறாததாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை அறிந்து கொண்டு சதா கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும். அழிவிற்கு முன்பாகவே அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கொடுக்க வேண்டும். வரதானம், ஞான அமிர்தத்தின் மூலம் தாகத்தில் தவித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை தணித்து திருப்திப்படுத்தக்கூடிய மகான் புண்ணியாத்மா ஆகுங்கள். தாகத்தில் இருக்கும் எவர் ஒருவருடைய தாகத்தையும் தணிப்பது என்பது மகான் புண்ணியமாகும். எப்படி தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தாகத்தில் துடிப்பார்களோ அதுபோல் ஞான அமிர்தம் கிடைக்காததினால் ஆத்மாக்கள் துக்கம் மற்றும் அசாந்தியில் துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு ஞான அமிர்தம் கொடுத்து தாகத்தை தணிக்கக்கூடியவர்கள் ஆகுங்கள். எப்படி உணவு உண்பதற்காக நேரம் ஒதுக்குகிறீர்கள், ஏனென்றால் அது அவசியமானது.
அதேபோல் இந்த புண்ணிய காரியம் செய்வதும் அவசியமானது. எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், நேரம் ஒதுக்க வேண்டும். அப்போதுதான் மகான் புண்ணியாத்மா என்று சொல்லப்படுவீர்கள். ஸ்லோகன்: நடந்து முடிந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து தைரியமாக முன்னேறி செல்லுங்கள். அப்போது தந்தையின் உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிக்கை: இப்போது உங்களுக்கு அனைத்து சக்திகளின் பிராப்தி இருக்கிறது. எனவே நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள். ஆனால் ஒருவேளை ஏதாவது ஒரு கெட்ட சகவாசம் அல்லது ஏதாவது கர்மேந்திரியத்திற்கு வசமாகி தன்னுடைய சக்திகளை தொலைத்து விட்டீர்கள் என்றால் துக்கமில்லா உலகத்தின் போதை மற்றும் குஷியும் தொலைந்து விடுகிறது. எப்படி அந்த சக்கரவர்த்திகள் கூட ஏழையாகி விடுகிறார்கள், அதேபோல் இங்கும் கூட சிலர் மாயாவிற்கு அடிமையாகுவதினால் மோகத்தின் கிரீடம் அணிந்து ஏழையாகி விடுகிறார்கள். எனவே சதா நான் அஷ்டசக்தி சொரூபமான துக்கமில்லாத உலகத்தின் சக்கரவர்த்தி என்ற இந்த நினைவை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஓம் சாந்தி. சென்றிடுவோம், நாம் சத்யுகம் சென்றிடுவோம். ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம், நாம் சத்யுகம் சென்றிடுவோம். ஜோதியை நினைத்திருந்து சிவன் என்று உணர்ந்தோம், ஜெகோவா என்பதும் அவர் என்று உணர்ந்தோம். ஜோதி ஸ்வரூபன் சிவன் என்று உணர்ந்தோம், ஜெகோவா என்பதும் அவர் என்று உணர்ந்தோம். அல்லாஹ் என்னும் ஆண்டவர் ஒருவரே, அல்லாஹ் என்னும் ஆண்டவர் ஒருவரே, அந்த சிவன் என்று உணர்ந்தோம். ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம், நாம் சத்யுகம் சென்றிடுவோம். ஜோதி